இன்றைய வேத வசனம் சங்கீதம் 105 அதிகாரம் 6 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். நீங்கள் அவரது பணியாளர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியினர். நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட யாக்கோப்பின் சந்ததியினர். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வாருங்கள். அவரே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் செய்த அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவைகள். மற்றவர்களுக்கும் நமக்கும் அவர் செய்த அற்புதங்களை விவரித்து சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது நமது கடமை. கர்த்தர் இப்பொழுதும் அற்புதங்கள் செய்கிறார் என்று நம்பாதவர்கள் கர்த்தரை சரியாக அறியாதவர்கள். கொஞ்ச பேராய் இருந்தாலும், ஏழ்மையில் இருந்தாலும், அந்நியர் நடுவில் பரதேசிகளாய் இருந்தாலும், நம்மை தெரிந்தெடுக்கிற சிறு மந்தையை பாதுகாத்து வழி நடத்தி அநேக பேராக்குகிறது நமது கர்த்தரே. அவரே எங்களை நடத்துகிறவர். சிறு மந்தையை போல் இருக்கிற எங்களை அநேக ஜாதிகளுக்குள்ளே பலத்து பெருகச் செய்கிறார் எங்கள் தேவன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு அவருடைய பாதுகாப்பு உண்டு. நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக மாற வேண்டும். திருமுழுக்கு ஞானஸ்தானத்திற்குள்ளே கடந்து போக வேண்டும். அவருடைய பிள்ளைகளை அவர் வேறு பிரிக்கிறார். அவர் அழைக்கிறார். நீங்கள் பாவங்கள், சாபங்கள், விடுதலை பெற முடியாத கொள்ளை நோய்களில் இருக்கிறீர்கள். ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டு விடுதலைகளை பெற அவரிடம் வழியில் வாருங்கள். ஞானஸ்தானங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆவியானவரே உங்களை பாதுகாப்பார். அவரே உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.